இங்க பாருங்களேங்க, நான் ஒரு நாளு எங்க வீட்ல தூங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்தேனா, அப்ப ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாங்க. "தங்கச்சி, தங்கச்சி இங்க வாம்மா" அப்படின்னாங்க. உடனே யார்ரா இது காலங்காத்தால வந்து தங்கச்சின்னு அன்போல அன்பா கூப்பிடுறது, அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து பார்த்தேங்க. அப்போ எங்க வீட்ல ஒரு அண்ணன் வேலை பார்ப்பாங்க. அவங்க தான் வந்து கூப்பிட்டாங்க. உடனே சரி என்ன அப்படின்னேன். "கதவ தெறம்மா." தெறேன். நான் உள்ள வரேன். நாய் கடிக்கும். நீ எதா இருந்தாலும் வெளியவே இருந்து சொல்லு. என்ன அப்படின்னு கேட்டேங்க. உடனே அந்த அண்ணன் சொன்னாங்க, "இப்ப நான் சொன்னா கேட்பியா மாட்டியா?" அப்படின்னாங்க. "நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஏன் கேட்கணும்?" அப்படின்னேன். உடனே, "இல்லம்மா நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும்." அப்படின்னாங்க. "சரி சொல்லுங்கன்னேன்." "ராமன் இருக்கிற இடமே சீதைக்கு அயோத்தி." அப்படின்னாங்க. "என்ன காலையிலேயே தண்ணி போட்டுட்டு வந்துட்டீங்களா? இங்க எங்க இருக்கன்னு கூட தெரியாம வந்து நின்னுகிட்டு இருக்கியா?" அப்படின்னேனா, "இல்லம்மா நான் காலையிலலாம் குடிக்க மாட்டேன். சாயந்தரம் தான் குடிப்பேன். நான் ரொம்ப நல்லவன் தான்." "சரி என்ன?" அப்படின்னேனா, "அதான் சொல்றேன்லம்மா, ஒரு உதாரணத்துக்கு தாம்மா சொல்றேன். அ ராமன் இருக்க இடமே சீதைக்கு அயோத்தின்னு." "ஆ இது சென்னையாச்சே, அயோத்தியில நிக்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களாண்ணா?" அப்படின்னேன். "எனக்கு தெரியும்மா சென்னைன்னு, பேச விடுமா" அப்படின்னாரா. உடனே சரி அப்படின்னேன். ஏம்மா சொன்னா கேட்க மாட்டியா? சர்ச்சுக்கு போவாதானே வீட்ல இருப்பியா? போய் போய் போறியாமே சர்ச்சுக்கு" அப்படின்னு சொன்னாருங்க. நமக்கு புத்திமதி சொல்றாங்களாம். கஷ்டப்படும் போதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துல போய் நிம்மதியா இருக்கும்போது, ஓடி வந்து சொல்றாங்க பாருங்க. அதில கூட வேதத்தில போட்டிருக்கும் பாருங்க. "முதல்ல உன் வீட்ல ஆளுங்க தான் சத்துருவா மாறுவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க சொல்லி நம்ம கேட்க மாட்டோன்னோனே அடுத்தவங்கள விட்டு சொல்றதுங்க. உடனே அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு. நான் உடனே அம் அ "ராமன் யாரு? அதில சீதை யாரு?" தம்பி தான் ராமன், நீ தான் சீதை" அப்படின்னாரு. அப்ப லட்சுமணன் யாரு? நீயா? அப்படின்னானா, "அம்மா கிண்டல் பண்ணாதம்மா, சொல்லும்மா நான் ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு இருக்கோம்ல" அப்படின்னு சொன்னாருங்க. நான் உடனே சொன்னேன், "சரி அது இருக்கட்டும். நான் சர்ச்சுக்கு போறது அப்புறமா பார்த்துக்கிடலாம். நல்லாயிருக்கு. வேணா வாங்களேன்" அப்படின்னேனா, "இல்லம்மா அதெல்லாம் நான் வரமாட்டேன். நான் சொல்றத நீ கேளு" அப்படின்னாரு. "சரி சொல்லுங்க" அப்படின்னேனா, "நம்ம கலாச்சாரம் என்ன? நம்ம இது என்ன? நீ அத விட்டுப்புட்டு ஓடி ஓடி போய் சர்ச்சுக்கு போறியாமே" சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாப்புல அப்படின்னு சொன்னாங்க. "ஆமாண்ணா, நேத்து கூட தான் உங்க ஒய்ஃபு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த ஆளு வேலைக்கே போமாட்டேன்றான். எப்ப பாரு ஒயின் ஷாப் வாசல்லே போய் உட்காந்துக்கிறான். குடிச்சிட்டு குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறான்ம்மா. வீட்டுக்கு வந்தா புத்திமதி சொல்லுன்னு சொன்னாங்க. என்னண்ணா நீங்க வீட்டு பக்கமே போறதே இல்லையா? ஒயின் ஷாப்லயே டேரா போட்டீங்களா?" அப்படின்னு கேட்டேனா, "இல்லையேம்மா நான் போனேன். எங்கம்மா வீட்டுக்கு போனாலே சும்மா நச்சரிக்கிறா காசு காசுன்னு. அதுக்கு தாம்மா அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்துருந்தேன். அப்படியே படுத்து உறங்கிட்டேன். பாத்தியா உன் குடும்பத்தையே பார்க்கறதுக்கு துப்பு இல்ல. நீ வந்து என்ன வந்து சொல்ல வந்துட்டியா?"